ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சர்வர் சொல்லுது. ஏன்னா நிறைய பேர் அங்கேருந்து முன்னும் லிங்க் மூலிமா வீடியோக்கள் பார்க்கறதுனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகும். ரெண்டாவது என்னமே ஒரு சின்ன யூடியூபருக்கு ஒரு புத்துணர்ச்சி உத்தியோகத்தை இருக்கும் சொல்லி போகிறேன். இது ஒரு இயற்கை மற்றும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு பதிவுகளை சொல்லிட்டு நான் வீடியோ போகிறேன். இயற்கை உலகத்தில் இயற்கையை யாராலும் அவரை சீக்கிரம் எளிதாக புரிந்துட்டு கொள்ள முடியாது. சரி, ஆன்மீகத்தில் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய வழிபாடுகளில் முக்கியமான தெய்வம் பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு. இந்த முருகனை கும்பிட்டா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை முருகனை பார்த்துப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் முருகன்கிட்ட சோதனைகள் இருக்கும், அதற்கப்புறமா தீர்வு கொடுப்பார்கள் தான் எல்லாரும். கூப்பிட்ட குரலுக்கு இறங்கி வரக்கூடிய முருகன் பெருமான், ஓடோடி வருவான் கந்தன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. சரி, இந்த கந்தனுக்கு ஆறுபடை வீடுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த 6 படைகளில் மிக முக்கியமான தலங்கள் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துருக்கோம். முதல் படை வீடு பழனி. இது திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு தலம். இதுக்கு இன்னொரு பேர் ஆவினன் குடியிருப்பு. 2ஆம் படை வீடுன்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர். இது வங்கக்கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் படை வீடு. 3ஆம் படை வீடு திருப்பரங்குன்றம். 4ஆம் படை வீடு சுவாமி மலை. இது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. திருப்பரங்குன்றம் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்குது. 5ஆம் படை வீடு திருச்சென்னை, இது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. 6ஆம் படை வீடு சொல்லக்கூடிய இந்த பழமுதிர்ச்சோலை, இதுவும் பார்த்திங்கன்னா திருத்தணி மதுரை மாவட்டத்தில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. சரி, இந்த திருச்செந்தூரை தவிர்த்து பழனி, பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை மற்றும் திருத்தணி இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா மலைகள் மற்றும் குன்றுகளிலையும் மேலான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்குது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு 2ஆம் படை வீடு எங்கே இருக்குன்னா வங்காள விரிகுடா. கூப்பிட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய கடல் தான் பார்த்திங்கன்னா இந்த திருச்செந்தூர் கோயில் அப்படி இருக்குது. திருச்செந்தூர் கோயிலேருந்து சிறப்பற 100 அடி தூரத்தில், அதாவது ஒரு குறிப்பிட்ட சொன்ன ஒரு 250 அடியிலேருந்து 300 அடிக்குள்ள கடல் நீரானது வங்காள விரிகுடா என்று சொல்லக்கூடிய வங்காள விரிகுடா பறந்து வெளியிருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த 2ஆம் படை வீடு அமைஞ்சிருக்கு. இந்த கருத்தரத்துக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, கார்த்திகை பெண்களுக்கு கார்த்திகேயன் முருகனுக்கு இன்னொரு கார்த்திகை. இந்த கார்த்திகேயன் 6 கார்த்திகை பெண்கள்கிட்ட வளர்ந்ததாக அந்த வளர்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இந்த திருச்செந்தூர் தான் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஊர் அழகிய ஊராகவும் அமைதியான ஊராகவும் இருக்கிறதாக புராணங்கள் சொல்லுது. உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 2004ஆம் ஆண்டு தெற்காசிய நாடுகளை குறிப்பிட்ட சுமத்ரா, தாவா, இந்தோனேசியா, ஜாகர்த்தா, தெற்காசிய நாடுகளில் இலங்கை, அந்தமான், இந்திய பெருங்கடல்களில் ஒரு சில பாதிப்பை ஏற்படுத்துவது யாராலையும் மறக்க முடியாத சுனாமி. ஆழ்கடலில் ஏற்பட்டக்கூடிய இந்த பூகம்பத்தினுடைய வெளிப்பாடு இந்த சுனாமியாக தாக்கி இந்த தெற்காசிய நாடுகளில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்பட்டுச்சு. அப்படி ஒரு சேதத்தை ஏற்படுத்தினாலும் இந்த திருச்செந்தூருடைய கடல் அமைதியாக மற்றும் அந்த நேரத்தில் 1 கிலோமீட்டருக்கு உள்வாங்கி இருந்ததாக சொல்லுது. சுற்றி இருக்கக்கூடிய காயல் பட்டமாக இருக்கட்டும்,
இந்த பக்கம் இருக்கக்கூடிய தூத்துக்குடியாக இருக்கட்டும், அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆறுமுகநேரி, திருநெல்வேலியினுடைய ஆலங்குளம், கன்னியாகுமரி, நாகர்கோவில், தாயூத்து, மேற்கு பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளெலாம் வந்து மேலே வந்து இங்கே மேலே தொண்டி இதெல்லாம் சரி வாலிநோக்கம், நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி, சென்னை இதெல்லாம் மிகப்பெரிய அறிவுகளில் விசாகப்பட்டினம் வரையும் இந்த ஒரிசாவோட கடற்கரை வரைக்கும் இந்த சுவாமியோட தாக்கம் இருப்பதாக சொல்கிறாங்க. அப்படி ஒரு தாக்க சுற்றி திருச்செந்தூரை சுற்றி சில நிகழ்வு நடந்தாலும் திருச்செந்தூரில் மட்டும் எந்த விதமான சேதமும் இல்லாமல் கடல் அமைதியாக உள்வாங்கியிருந்தது எல்லாருமே கண்டுக்க முடியுது. அதனால தான் இந்த இதுக்கு அமைதிக்கான ஊர்னு சொல்லி அதற்கான நேரம் நிகழ்வுலாம் எடுத்து ஒரு புகைப்படத்தை எடுத்து அந்த கோவிலையும் மாட்டி வச்சுக்கிறது இன்றைக்கும் என்னென்னு பார்க்கலாம். அப்படி உருக்குற இந்த சுனாமியை திருச்செந்தூர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கின இடம். ஆனால் இன்றைக்கி திருச்செந்தூரோட நிலைமையை வந்து பார்த்திங்கன்னா இயற்கை எண்ணெய் எப்படியெல்லாம் விளையாடுறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு திருச்செந்தூரில் இந்த சுனாமியை உண்ணாமல் பண்ணக்கூடிய இந்த இயற்கை எண்ணெய். ஆனால் இன்றைக்கி இயற்கையினுடைய சித்துரையாற்றலாக திருச்செந்தூருடைய நிலப்பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதாக, அதாவது முழுங்கிக்கிட்டு இருக்கிறதாக, கடலுக்குள்ளே தண்ணியை முழுங்கிக்கிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். சரி, காரணம் என்னங்கிறத பார்த்துருவோம். ஒரு சில பிற ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டக்கூடிய சில மாற்றங்கள், அது வந்து குறிப்பாக 2004க்கு அப்புறமே இந்தியாவுடைய நிலப்பரப்பு, இந்தியாவுடைய இயற்கை வாழிடங்கள்லாம் மாறி போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன? தெற்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டக்கூடிய இந்த சுனாமிக்கு அப்புறமாக இந்தியாவுடைய இது வந்து சுத்தமாக கணிக்க முடியாத அளவுக்கு வானிலை மாற்றங்கள் மாறிவிட்டதாக வல்லுநர்கள் சொல்கிறாங்க. சரி, இது இருந்து இதனுடைய தாக்கம் எப்படின்னா எல்லா தெற்காசிய நாடுகளையும் ஒரு வழி பண்ணக்கூடிய இந்த கடல் சீற்றம் திருச்செந்தூரில் மட்டும் அமைதியாக இருந்ததாக எல்லாருமே சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடியவங்க பக்கத்து புன்னை நகர், காயல்பட்டினம், தூத்துக்குடி, இந்த பக்கம் ஆறுமுகநேரி, நாங்குநேரி, தாளையூத்து, வண்டியூர், பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோவில், இந்த நாகப்பட்டினம், மரக்காணம், வேதாரண்யம், பிச்சாவரம், பூம்புகார், மேலே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி, புதுச்சேரி, மரக்காணம், மேலே வந்து சென்னை எரிட்ஸ், பெசன்ட் நகர் கடற்கரை, மெரினா கடற்கரை, மேலே வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம், ஆந்திரா, ஒரிசாவுடைய கடல் பகுதியிலையும் அந்தமான் கடல் பகுதியிலையும் இதனுடைய தாக்கங்கள் இருந்ததாகவும், ஒரு சில இடத்துல கல்கத்தாவினுடைய முகத்துவாரத்தையும் வங்காளதேசத்தினுடைய முகாரத்தையும் இதனுடைய தாக்கங்கள் உணர்ந்ததாக சொல்கிறாங்க. இந்த தெற்காசிய நகரில் புரட்டி போட்ட இந்த கடல் திருச்செந்தூரில் மட்டும் அமைதியாக இருந்தது. எல்லாரும் வியப்பத்தக்க ஒன்று. ஆனால் இன்றைக்கி திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கடற்பரப்பு வந்து இயற்கை அணையால், அதாவது படைக்கப்பட்ட கடலுடைய அரிப்பை வந்து விழுங்கி ஒட்டுமொத்த நிலப்பரப்பு முக்கால்வாசி இடத்தை கடல் கொண்டு விடுவதாக சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய சில நகரமயமாக்க இது ஒரு முக்கிய காரணம். ஏன்னா ஒட்டுமொத்தனுடைய திருச்செந்தூருடைய நகராட்சி இருக்கக்கூடிய கழிவு பகுதிகளுடைய அனைத்தையும் கடல் பகுதியை கொண்டாந்து விடுறது ஒரு மிகப்பெரிய இருக்குது. மேலும் சுற்றுலா பயணிகள் வந்து மற்றும் தரிசிக்கக்கூடிய இந்த இடத்த வரும்போது தங்களுக்கு வேண்டிய ஆடைகளை வந்து ஈராடைகளை வந்து அப்படியே கடைகளில் போட்டு போனதாகவும், அதனால் சில மழைகள் மாறிட்டாகவும், மேலும் அவங்க கொண்டு வந்திருக்கிற நிகிரி பகுதியெல்லாம் வந்து இப்படி கடற்கரை போட்டுதான் அங்கே இருக்கக்கூடிய கடற்கரை வாழக்கூடிய மீன் உயிரினம் மற்றும் கடல் குதிரைகள், கடல் நாகங்கள் இதனால் சில அழிந்து போனதாகவும்,
அதனுடைய எதிர்ப்பாக தான் இந்த, ஏன்னா அங்கே சிலதுன்னா அங்கே வந்து கடலுடைய தன்மையை மாற்றி இந்த அரிக்கிறதுக்கு சில விஷயத்தை வந்து இந்த அரிக்காமல் இருக்க சில விஷயத்தை இந்த உயிரினங்கள் கொண்டதாகவும், மேலும் இந்த இருக்கக்கூடிய கனியமாவடத்தை அந்த சில ஆட்கள் கொடையடித்து போனதாகவும் அதுவும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஸோ மக்களாகிய நம்ம பயன்படுத்தி எப்படி இயற்கை இன்னைக்கு எவ்வளோ விளையாட்டை காமிச்சாலும் இயற்கை எண்ணெய் திருப்பி நம்ம அடிக்க ஆரம்பித்தா ஓட முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. ஏற்கனவே கொரோனாவில் பல பேரை வந்து இறந்தாச்சு. இப்போ கடற்கரையில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் இறந்துட்டு இருக்கோம். அதே இந்த குறிப்பிட்ட திருச்செந்தூரை கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துட்டு இருக்கிறது எல்லாருமே கண்கூடாக பார்க்கக்கூடிய இடது. ஆனால் அரசாங்கமும் சரி, அங்கே இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகமும் மற்றும் மாநில அரசு மற்றும் இந்திய அரசு இருக்கக்கூடிய எல்லா மூன்றும் இறங்கி எப்படியோ அந்த திருச்செந்தூருடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பவளப்பாளையம் ஆச்சுன்னா அங்கே வந்து கண்கள் மட்டும்தான் போட்டு ஒரு நிரந்தரமில்லாத ஒரு தற்காலிக ஒரு இதை வந்து தான் கொடுத்துருக்காங்க. அடிப்பை தான் கிடையாது. ஆனால் நிரந்தர இதை வந்து கொடுக்கணும்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இதோடைய கணிப்பு இதை வந்து அப்படியே விட்டாச்சுன்னா இன்னைக்கு 100 வருடத்தில் இந்த நாடிக்கிணறு பகுதியையும் கடல் உள்வாங்கி கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இடத்தை பார்க்குறாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அலைகள் வந்து அந்த இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சவத்து பகுதியில் வந்து அடித்து அந்த கடலில் வந்து தெளித்து இருந்து இன்னைக்கு கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருச்செந்தூர் பகுதியில் போகாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. 195 பேரும் வைப்பீங்க. ஆனால் இந்த நகரம் ஒரு அழகிய முக்கிய ஒரு நகரம். இன்னைக்கு கடல் அன்னையரால் அழிக்கப்படக்கூடிய இடத்துல விளையிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு பேசுக்குள்ள போயிருக்கு. ஒட்டுமொத்த உலக நாடுகளும் திருச்செந்தூரோட கவனத்தை திசைத்திருக்கு. திருச்செந்தூரை நோக்கி இருக்கு. ஏன்னா இது குன்றம் இருக்கக்கூடிய இடத்துல குமரன் இருப்பான் எல்லாருக்கும். ஆனால் கடற்கரை ஓரத்தில் குமரன் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இந்த திருச்செந்தூர் தான் சொல்கிறாங்க. அப்படி ஒரு திருச்செந்தூருக்கு ஒரு அழகிய மேலும் சுனாமியை தாங்கின இந்த திருச்செந்தூர் இப்போ கடல் அடிப்படை மாட்டிக்கு தவிக்கிறது எல்லாருக்குமே கண்கூட பார்க்குறாங்க. இன்னைக்கு ஒரு திருச்செந்தூரை மீட்டெடுப்புன்னு சொல்லி சில இடத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாலும் சுற்றுலா பயணிகளாக இருக்கக்கூடிய அந்த குமரன் தரிசிக்கக்கூடிய ஆட்கள்னு சொல்லி அவங்களால சில மனித தவறுகளை தவிர்க்கணும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அங்கே இருக்கக்கூடிய நகராட்சி மையங்களும் இதை ஒருங்கிணைத்து திருச்செந்தூருடைய மொத்த கழிவுகளையும் வேறு இடத்துக்கு மாற்றுறதாக சொல்கிறாங்க. இதுக்கு திருச்செந்தூர் நடத்த அமைதின்னு பார்த்தீங்கன்னாலே இங்கே வந்து நிக்கி தரக்கூடிய இடம். அப்படி தான் மூவர் சமாதி இருக்குது, ஐயா வைகுண்டர் சமாதி இருக்குது, இன்னும் சில பல சமாதிகள் மற்றும் ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய இடம் தான் திருச்செந்தூர். இப்படிப்பட்ட திருச்செந்தூர் இன்னைக்கு வந்து இயற்கையினுடைய கூற தாண்டவத்தினால தன்னுடைய அழகையும் பொலிவையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து நகரத்தையே பறிக்குடிச்சுட்டு வரக்கூடிய நிலைமையை அறிவித்து இன்னைக்கு இயற்கை. இதை பற்றி பல யூடியூபர்கள் மற்றும் இடத்துல போட்டாலும் அரசாங்கம் சில முயற்சி எடுத்தாலும் மக்களாகிய நம்பரும் அதை சேர்ந்தாலும் திருச்செந்தூருடைய இந்த மீண்டும் இந்த பாரம்பரியமாக இந்த இந்த நகரம் வந்து மீட்டெடுப்பதற்கு நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். இயற்கைக்கு முன்னாடி எந்த மனித சக்தியும் பண்ண முடியாது. இருந்தாலும் திருச்செந்தூருடைய அறிவை கொஞ்ச நேரம் தள்ளி போடலாங்கிறது தான். ஏன்னா காலச்சக்கரம் மாற்றி அந்த பூமியை சுழற்சி மாறிட்டுனா அதுக்கப்புறம் திருச்செந்தூருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது கிட்ட இன்னும் ஒரு 250-300 வருஷத்துக்கு மேலே தாங்கும். அதனால் 100 வருடங்கள் கொடுத்தாங்க. 150 வருடங்கள் தாண்டிட்டோம்னா அதை சுழற்சி மாறினதுக்கப்புறமா அதற்கப்புறம் 100 வருடங்களுக்கு அப்புறமா அதற்குள்ள ஏதாவது ஒரு வழியை வந்து பண்ணி அதை வந்து கடல் அடிப்படை தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பண்ணியிருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்த உலக நாடுகளும் பார்வையை தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் தன்னுடைய பழைய நிலைக்கு கொண்டு வரதுக்கு எடுத்து நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பொறுத்தரும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி
என்னை பொறுத்த வரைக்கும் சேவ் திருச்செந்தூர், ப்ரொடெக்ட் செந்தூர் டெம்பிள். திருச்செந்தூரை அழகை இயற்கையானையிடமிருந்து காப்பாற்றுவோம். திருச்செந்தூர் நகரத்தை காப்பாற்றினால் முருகக்கிழமனுடைய பெருமையை அழியாமல் பார்த்துக்கொள்வது ஒவ்வொருத்தருடைய கடமையும் சொல்லி வீடியோவை முடிக்கிறாங்க.